இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோவையில் இருந்து திருச்சி செல்ல 155 ரூபாய் டிக்கெட் எடுத்த பெண்ணிடம் லக்கேஜுக்கு 500 ரூபாய் கேட்டு அவரை பாதி வழியிலேயே ஓட்டுநரும் நடத்துனரும் இறக்கிவிட்டிருக்கின்றனர். திருச்சி மாவட்டம் கல்லணை பகுதியைச் சேர்ந்தவர் ஷர்மிளா. கோவை மாவட்டம் துடியலூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஷர்மிளா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திருச்சி செல்வதற்காக சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் வந்திருக்கிறார். அங்கு அரசு பேருந்தில் ஏறிய ஷர்மிளா திருச்சிக்கு 155 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிய பின்னர் அவரிடம் இருந்த லக்கேஜை பார்த்த நடத்துனர் அதற்கும் டிக்கெட் எடுக்குமாறு கூறியிருக்கிறார். ஆனால் அதற்காக அவர் 500 ரூபாய் கேட்டதால் அதிர்ச்சியடைந்த ஷர்மிளா அவ்வளவு தொகை கொடுத்து டிக்கெட் எடுக்க முடியாது என்று கூறியிருக்கிறார். இறக்கி விட்டேன்னு கேட்டதுக்கு இறங்கிக்கங்கம்மா, நீங்கள் லக்கேஜ் வந்து 500 கொடுத்தா ஏற்றிக்கிறேன், இல்லாட்டி இறங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. நான் 2 டிக்கெட் கூட போட்டுக்கோங்க, நான் ஒரு 500 கேட்குறீங்களே, அப்படி இல்லாட்டி டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்டதுக்கு டிக்கெட் கொடுக்கலங்க. 500 கொடுத்தா ஏறுமா இல்லாட்டி இறங்கிக்கங்கம்மா அப்படின்ட்டாங்க. இதனால் ஷர்மிளாவிற்கும் நடத்துனருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வெள்ளக்கோவில் அருகே ஓட்டுநரும் நடத்துனரும் ஷர்மிளாவை பாதி வழியில் இறக்கிவிட்டுள்ளனர். இதனால் செய்வதறியாது நின்ற ஷர்மிளா அந்த வழியாக வந்த காரை நிறுத்தி லிப்ட் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து காரில் இருந்த இளைஞர் ஷர்மிளாவை கரூர் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார். கரூர் பேருந்து நிலையத்தில் உள்ள அரசு போக்குவரத்து கழக விசாரணை அலுவலகத்தில் ஷர்மிளா தன்னை பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தார். தொடர்ந்து வேறு ஒரு பேருந்தில் அவர் திருச்சிக்கு புறப்பட்டு சென்றார். நான் வந்து டிக்கெட்டு தரேன்னு தான் சொன்னேன், அதை கூட அவங்க பெருசு பண்ணாமல் என்னை பாதியிலே இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு நான் என்ன பண்ணுறதுங்க, அரசு நடவடிக்கை எடுக்கணுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.